ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் ப்ராசஸுடைய ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்க்க போகிறோம். அதாவது ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணுது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறதுக்கு என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் ப்ராசஸ். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் க்ரியேஷன் பண்ணுறது, ப்ராசஸ் டிஸ்பேட்ச், ப்ராசஸ் ப்ரீஎம்ஷன், ப்ராசஸ் பிளாக்கிங் அண்ட் தென் ப்ராசஸ் டெர்மினேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ஸு. இப்போ ஒவ்வொரு ப்ராசஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் வச்சு தான் நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுமே நமக்கு வரும். ஃபஸ்ட்டு நமக்கு நியூலேருந்து ரெடிக்கு வருது. ரெடி தான் க்ரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு எப்போ போகும்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங் அண்ட் டிஸ்பேச்சிங் இருக்கும் போது தான் ரன்னிங் ஸ்டேட் போகும். ரன்னிங்லேருந்து ரெடிக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் இருக்கும் போது தான் வரும். அண்ட் தென் ரன்னிங்லேருந்து பிளாக் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பிளாக்கிங், அதாவது ஏதாவது டிவைசஸ் கம்மியாக இருக்கும் போது வரும். அண்ட் தென் அது சரியாயிட்ட அப்புறம் ரெடி ஸ்டேட் போகும். எல்லா ப்ராசஸும் நான் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரன்னிங்லேருந்து டெர்மினேஷன் ப்ராசஸ் நமக்கு போகும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா க்ரியேஷன். இந்த க்ரியேஷன் பார்க்கலாம். இந்த க்ரியேஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் த இனிஷியல் ஸ்டெப் ஆஃப் த ப்ராசஸோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறது தான். ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுறது என்னென்னா ஒரு நியூ ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸிக்யூஷனுக்கு அனுப்புகிறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் க்ரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இந்த யூசர் ஆர் த ஓல்டு ப்ராசஸ், இதில் என்ன இருக்கும்னா எல்லாமே இருக்கும். ஓகேவா, ஓல்டு ப்ராசஸும் இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு ப்ராசஸும் இருக்கலாம். இதுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ், சம் ஆஃப் த ஈவெண்ட்ஸ், நமக்கு என்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when we start the computer, நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணும் போது சிஸ்டம் பேக்ரவுண்ட் ப்ராசஸை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னா நான் ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி கொடுக்கறது. ஓகேவா, நான் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதா அதான் க்ரியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த பேட்ச் சிஸ்டம் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் க்ரியேட் ஆன ப்ராசஸை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கறது எதுனா பேட்ச் சிஸ்டம் தான். ப்ராசஸ் க்ரியேஷன் பார்த்தீங்கன்னா யூஸிங் ஃபோக் ஆஃப் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கன்னா, இப்போ ஃபோக் ஆஃப் மெத்தடாக ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ பிஐடி ப்ராசஸ் ஐடி ஃபோக் ஆஃப்னு கொடுத்தாச்சு. இப்போ பிஐடி கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அது பேரண்ட் ப்ராசஸ்ஸு வெயிட்டிங்கில் போயிடும். பிஐடி ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகிடும் அண்ட் தென் எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் ஆஃப் உடைய ப்ராசஸ் க்ரியேஷனுடைய சர்க்கிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங் அண்ட் டிஸ்பேச்சிங் சொன்னோம் இல்லையா. இந்த ஷெடியூலிங் அண்ட் டிஸ்பேச்சிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங் அண்ட் டிஸ்பேச்சிங் எப்போ வரும்னா ரெடியிலேருந்து ரன்னிங் ஸ்டேட் போகிறது தான். நம்ம டயக்ராம் பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே. இங்கே பாருங்கள், ரெடியிலேருந்து ரன்னிங் போகிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஷெடியூலிங் அண்ட் டிஸ்பேச்சிங். இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷெடியூலிங் அண்ட் டிஸ்பேச்சிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நம்ம ரெடி டு ரன் இல்லையா, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா அந்த ப்ராசஸை ரெடி ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு அமுச்சிடும். இப்போ டிஸ்பேச்சிங் அப்படின்னு பார்த்தோன்னா எப்போ நடக்கும்னா when the resources are free, அதாவது நம்ம ரிசோர்ஸஸ் ஃப்ரீயாக இருக்கணும், ப்ராசஸ் ஹை ப்ரியாரிட்டியாக இருக்கணும், அதை இருக்கிற ப்ராசஸோட அப்படின்னா அது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்பேச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த வேரியஸ் கேசஸ் இன் த ப்ராசஸ் இந்த ரன்னிங் ஸ்டேட் இஸ் ப்ரிமியூட்டட் and the process in the ready state is dispatched. ஓகேவா, by the operating system. அதாவது என்னென்னா சில நேரத்துங்களில் ரன்னிங் ஸ்டேட் ப்ரிமியூட்டட் ஆகிட்டு ரெடி ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்பேட்ச் பண்ணிவிடும். இதை பாருங்கள், அதுதான் அது. இப்போ ரெடி ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட் போகிறது என்ன சொல்லுவோம், டிஸ்பேட்ச் அண்ட் தென் ப்ரிமிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெடியிலேருந்து ரன்னிங் எப்போ போவோம்னா ஒரு எந்த ப்ராசஸுமே ரன்னிங்கில் இல்லை, அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம போகிற ப்ராசஸ் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டினா அப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரெடியிலேருந்து நமக்கு என்ன பண்ணிடும், நேராக ரன்னிங்க்கு நமக்கு மூவ் ஆகிடும். ரன்னிங்லேருந்து ரெடிக்கு ப்ரிமிஷன், அது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்கிங் எப்போ நமக்கு நடக்கும், பிளாக்கிங் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேருந்து பிளாக் ஸ்டேட் போகிறதா பிளாக்கிங் சொல்லுவோம். இந்த பிளாக்கிங் ஏன் வருது, எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிளாக்கிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய இன்புட் அவுட்புட் சிஸ்டம் இருக்குல்ல, இன்புட் அவுட்புட் ரிசோர்ஸஸில் ஏதாவது கம்மியாக இருந்துச்சா இல்லைன்னா ஏதாவது பிளாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அது நேராக பிளாக் ஸ்டேட் போயிடும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், வெயிட்டிங் ஸ்டேட்டும் சொல்லுவோம். வெயிட்டிங் ஸ்டேட்னாலும் ஒன்று தான், நமக்கு பிளாக் ஸ்டேட்னாலும் ஒன்று தான். இப்போ இந்த ப்ராசஸ் என்ன ஆகும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிளாக் பண்ணிவிடும். எப்போ டிஸ்பேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள்,
இதான் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்லேருந்து பிளாக் ஸ்டேட்டாக எதுக்காகனா ஐஓ டிவைசஸ் கம்மியாக இருக்கும், இல்லைனா ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் ஐஓ ரிசோர்ஸஸ். அப்போ என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா ரன்னிங்லேருந்து நமக்கு வந்து வெயிட்டிங் பிளாக்குக்கு வந்துடும். திருப்பி அந்த ஐஓ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுனா தான் எங்கேருந்து போகும், பிளாக்லேருந்து ரெடி ஸ்டேட் போகும். இதான் பார்த்திங்கன்னா பிளாக்கிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமென்ஷன். இந்த ப்ரிமென்ஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா டைம் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டைம் அவுட் ஆனாலும் அலோகேட் அது என்ன ஆகும்னா டெர்மினேட் ஆகாது. ஓகேவா, டெர்மினேட் ஆச்சுன்னா அது வெளியில் வந்துடும். அப்போது நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா, அதான் ப்ரிமென்ஷன். அப்போ இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேருந்து ரெடிக்கு, அதாவது இப்போ ஒரு ப்ராசஸ் ரன்னிங் ஆகிட்டே இருக்குது, அது டைம் அவுட் ஆகிடுச்சுன்னா நேராக CPU என்ன பண்ணுன்னா எடுத்து வெளியில் போயிடும். வெளியில் போகும்போது நேராக எங்கே போகும்னா ரன்னிங்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து நமக்கு போகும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமென்ஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். அதான் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ப்ரிமென்ஷன். இது பார்த்தீங்கன்னா திஸ் ஆப்ரேஷன் இஸ் ஒன்லி வேலிட் வேர் CPU சப்போர்ட்ஸ். அதாவது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமென்ஷனை CPU சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், CPUக்குள்ளே இருக்க முடியும். இல்லைனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளியே டெர்மினேட் ஆகி வந்துடும். இப்போ ப்ரியாரிட்டி ஷெடியூலிங் வந்தாலும் சரி, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஷெடியூலிங் வந்தாலும் சரி, என்ன ஆகும், CPU வெளியில் போட்டுடும். ஏன்னா இப்போ ஒரு ப்ராசஸ் இங்கே ரெடியிலேருந்து ரன்னிங்க்கு போகுதுன்னா இது இப்போ ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதை விட ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் வந்து நமக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா நேராக இது ப்ரிமிட் ஆகிடும். ஓகேவா, ப்ரிமிட் ஆகிட்டு இந்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் தான் நமக்கு எங்கே போகும்னா ரன்னிங் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரிமென்ஷன் ஆகிடும். இந்த ப்ரிமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் புட்ஸ் இன் த ரெடி ஸ்டேட், அதை வந்து நம்ம ரெடி ஸ்டேட்டில் போட்டுடுவோம். இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டெர்மினேஷன். ப்ராசஸ் டெர்மினேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா, ப்ராசஸ் டெர்மினேஷன் இஸ் ரிலாக்ஸேஷனும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ராசஸ் டெர்மினேஷன்றது ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் போதும் நடக்கலாம். ஓகேவா, ஒரு ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனாலும் அது என்ன ஆகும், டெர்மினேட் ஆகிடும். சம் ஆஃப் தெம் சில நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எரர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஏதாவது எரர் வந்தாலும் என்ன ஆகும்னா நம்ம ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகாமலே நமக்கு என்ன ஆகிடும், டெர்மினேட் ஆகிடும். இன்னும் அதே மாதிரி ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி நம்முடைய ப்ராசஸ் வந்து டெர்மினேட்ஸ் ஆகிடும். டெர்மினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனும் நடக்கலாம். ஒன்று வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டெர்மினேட் ஆகினாலும் அது கம்ப்ளீட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சில நேரத்தில் ப்ராசஸ் ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டட் ஆகாமலே வந்து டெர்மினேட் ஆகிடும். டியூ டு த என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது சர்வீஸ் எரர்ஸாக இருக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராசஸ் டெர்மினேட் ஆகிடும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.